இயேசுவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு சங்கீதம் 22ஆம் சங்கீதத்திலே 3வது வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் அப்படின்னு. ஆண்டவர் எங்கே வாசமாயிருக்கிறார்? கர்த்தர் எங்கே வாசமாயிருக்கிறார்? அவர் வாசம் பண்ணுகிற இடத்துல என்னெல்லாம் நடக்கும், என்ன மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னால் அருமையானவர்களே, அது ஆச்சரியமாயிருக்கும். இங்கே சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். வசனம் சொல்லுது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வீடுகளிலே அல்லது நம்முடைய ஆலயங்களிலே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய நம்முடைய இருதயமாகிய ஆலயங்களிலே கர்த்தரை துதிக்கிற துதி விளங்க வேண்டும். இந்த துதி இருக்கும் பொழுது அருமையானவர்களே, யோவான் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு குருடன், பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். அவன் பார்வை அடைந்தான். அவன் பிரசங்கிக்கிறான். பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள் கலங்கி போகிறார்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை எப்படி இவனாலே உபதேசிக்க முடிகிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை நீ துதிப்பாய் என்று சொன்னால், கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவாய் என்று சொன்னால், உன் பேதமைகள் மாறும், உன்னுடைய மதியினங்கள் மாறும், உன்னுடைய அறியாமைகள் மாறும். கர்த்தர் உன்னை அழகாய் பயன்படுத்துவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் எந்த இருளிலே இருந்தாலும், பாவத்தின் இருளிலே இருந்தாலும், அறியாமையின் இருளிலே இருந்தாலும், இன்றைக்கு புத்தியினத்தின் இருளிலே இருந்தாலும், உங்களுக்குள்ளே கர்த்தர் வரும் பொழுது, உங்கள் மத்தியிலே கர்த்தர் வரும் பொழுது, நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பிரகாசிக்க கூடியவராக இருக்கிறார். உங்களை பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை நாம் புகழ்ந்து துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாய் இருந்தார்கள், பேதமை உள்ளவர்களாய் இருந்தார்கள், கல்லாதவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் உபதேசிக்கிற உபதேசங்களை கண்டு, அவர்களுடைய பிரசங்கங்களை கண்டு, அவர்கள் தைரியமான வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆச்சரியத்தின் மத்தியிலே அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொண்டார்கள். என்னவென்று சொன்னால், இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் பேதமை உள்ளவர்களாக, கல்லாதவர்களாக, படிப்பறிவில்லாதவர்களாக, அறியாமை உள்ளவர்களாக நீங்கள் இருந்தாலும், நீங்கள் இயேசுவோடு கூட இருந்தீர்களேயானால், கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்களேயானால், கர்த்தர் உங்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரேயானால், கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்கள் மூலமாய் ஆண்டவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு வருகிற வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு நீங்க துதிக்கிறவர்களை
ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவார். சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவர் சிங்காரத்தை கொடுப்பார். இன்றைக்கு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். கர்த்தர், நான் உயிரோடு இருக்க வரையும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும் என்று சொல்லி, நீதிமான் பாடி மகிழ்கிறான் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, மகிமைப்படுத்தும் போது, உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தகப்பனாலே மறக்கப்பட்ட குமாரனாய், குடும்பத்தாலே மறக்கப்பட்ட குமாரனாய் இருந்த தாவீது என்னை கர்த்தரை வனாந்திரத்திலே அவர் துதித்தார். அந்த சொற்ப ஆடுகளை, கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது வனாந்தரத்திலே கர்த்தரை துதித்தார், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணினார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, தகப்பனாலே குடும்பத்தாலே மறக்கப்பட்ட தாவீதை தகப்பன் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய பிள்ளையை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கூட உட்கார வைக்குவதற்கு மறந்து போன தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்து அழக பார்த்தார், சிங்காசனத்தில் வைத்து உயர்த்தி அழக பார்த்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீ கர்த்தரை எங்கே துதித்தாலும், எந்த இடத்துல துதித்தாலும், எந்த நிலைமையிலிருந்து துதித்தாலும், உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீ எங்கே இருக்கிறே? நீ வறுமையிலே, குறைவிலே, தரித்திரத்திலே, பாவத்திலே, சாபத்திலே, கட்டுண்ட நிலையிலே நீ எங்கே இருக்கிறாயோ, நீ அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னா நீ ஜெயிக்க ஆரம்பிக்கிறாய் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு மிக பெரிய வலிமையான ஒரு தடையாய் அங்கே எரிகோ மதில் இருந்தது. கர்த்தர் சொன்னார், வாயில எக்காலத்தை வை என்று சொன்னார். எக்காலத்தை அவர்கள் ஊதுகிற வேளையிலே, கர்த்தரை தொழுகிற வேளையிலே அங்கே எரிகோ மதில் இடிந்து அவர்களுக்கு தானாய் வழிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் எழும்புகிற எத்தனை வலிமையான பிரச்சனைகளாய் இருந்தாலும், மனிதர்களாய் இருந்தாலும், சத்துருக்களாய் இருந்தாலும், கர்த்தரை நீ துதிக்கிற வேளையிலே தானாய் அங்கே வழி உனக்கு திறக்கப்படும். தானாய் வழி அங்கே திறக்கப்படும். ஆகினாலே கர்த்தரை விசுவாசத்தோடு, மகிழ்ச்சியோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை நீ துதிக்கிற வேளையிலே, கர்த்தர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற வேளையிலே உனக்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளையும் கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். நீ கர்த்தரை விடுதலையோடு நீங்க துதிங்க, விடுதலையோடு நீங்க ஆராதனை செய்யுங்க. கட்டப்பட்ட நிலைமையிலே பவுலும் சீலாவும் இந்த ராத்திரியிலே கட்டப்பட்ட நிலைமையிலே கர்த்தரை துதித்த பொழுது அவருடைய கட்டுகள் அறுப்புண்டு போனதை பார்க்கிறோம். அவருடைய சங்கிலிகள் அங்கே தெரிப்புண்டது போனதை பார்க்கிறோம். சிறைச்சாலையுடைய கதவுகள், அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டதையும் திறக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். நீ எந்த சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்கிறாயோ அந்த கட்டுகளின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி நீ ஆராதிக்கிற வேளையிலே உன் கட்டுகளை ஆண்டவர் நிச்சயமாகவே உடைத்தெறிவார். உனக்கான ஆசீர்வாதத்தின் கதவுகள், விடுதலையின் கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டு வழியை காண்பிக்கும். கர்த்தரை நீ விடுதலையோடு ஆராதனை பண்ணுங்க, துதியுங்க, மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். துதிப்போம், ஜெயிப்போம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். God bless you.